ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் வந்துட்டு எந்த இயர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1985ல் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பைக் 1995 வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பைக்கு Yamaha RX100 அதுதான் இந்த பைக்கு. இதோட இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்காட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. இதோட ப்ரிசீடிங் மாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு மாடலு, ராஜ் 350 எல்லாத்துக்குமே தெரியும். RD 350 கூட சொல்லுவாங்க. நம்ம தலை MS தோனி கூட யங்ஸ்டராக இருந்த டைமில் வச்சுருந்தார். MS தோனி படத்தில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு 100cc 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மார்க்கெட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அதுவும் இன்னமுமே இந்த பைக் ஓடிட்டுருக்கு. அப்படின்னா ஏன் இதை எல்லாருமே இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச RX ரைடிங் ஹப்பு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இன்னும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இனிமேல் இதை லைக் பண்ணி விரும்பி வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சொசைட்டியில். அப்படின்றக்கு ரீசன் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம white shirt now red, my bloody nose sleeping. You're on your tippy toes, creeping around like no one knows. Think you're so criminal. Bruises on both my knees for you. Don't say thank you or please. I do what I want when I'm wanting to. So cynical. I'm a bad guy. Duh. I'm the bad guy. So you're a tough guy, like you're really rough guy. Just can't get enough guy, just always so buff guy. I'm that bad type, make your mama sad type, make your girlfriend mad type, might seduce your dad type. I'm the bad guy. Duh. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதோட எல்லாத்துக்குமே RX100 அப்படின்னா வந்துட்டு சவுண்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் இந்த பைக் வந்துட்டு மற்ற பைக்கிலேருந்து இந்த பைக்குக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100cc பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 PS தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 9.47 நேனோமீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த லெவலில் இருக்க ஒரு பைக்கு டாப் ஸ்பீடாக இருக்கட்டும், ஒரு புல்லிங் எனர்ஜி பவராக இருக்கட்டும், எல்லாமே இப்படி பக்காவாக இருக்குது. டாப் ஸ்பீடு வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க RX100 வந்து 110 km/h போகும். அது மட்டும் இல்லாமல் இதோட புல்லிங் பவர் வந்து நான் சொல்லணும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்க பைக்ஸ் கூட காம்படேட் பண்ணுற அளவுக்கு ஒரு புல்லிங் பவர் இருக்க ஒரு பைக் இது. நெக்ஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 17 inch வீல்ஸு, டிஸ்க் பிரேக்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இதோட டைமில் டிஸ்க் பிரேக்ஸ்னால் என்னென்னே தெரியாது. ட்ரம் பிரேக்ஸ் இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே மெட்டல் பாடி. சீட் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நேரோ ஸ்ட்ரைட் சீட்டு, அவ்வளோ கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஸ்ட்ரீட் பைக்கு எல்லாமே பக்கா. ஸ்ட்ரீட் பைக்குன்னு ஒரு வேரியண்ட் வரும்போது ஸ்ட்ரீட்டில் ஓட்டுற கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பழைய வண்டியை வந்துட்டு ஞாபகப்படுத்தும், அந்த மாதிரி ஒரு லெக் ரெஸ்ட்டு. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இத்தனை வருஷம் 2021 வரைக்கும் ஒரு 1985ல் க்ரியேட் பண்ண ஒரு பைக் வந்து இன்னும் ஓடிட்டுருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது 1992 ஆக்சுவலாக. இருந்தாலுமே இவ்வளோ 20 வருஷங்கள் தாண்டி 20 வருஷம் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கிட்டத்தட்ட தாண்டியுமே ஓடிட்டுருக்கு. இன்னுமே இந்த பைக்கோட க்ரேஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அப்படின்னா, இதோட ஓனர் வந்து ஆக்சுவலாக அவர் ஓன் பண்ண பைக் கிடையாது, ப்ரீ ஓன்டெல்லாம் கிடையாது. இப்போது லைக் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த பைக் மேலே ரொம்ப நாளாக க்ரேஸு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் கூட கேட்டேன், ஏன்டா மார்க்கெட்டில் வந்துட்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 50,000 அதிகமாக போட்டேன்னு நீ புது ஸ்போர்ட்ஸ் பைக்கே எடுத்துகிட்டு போகலாமே, அந்தளவுக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும்போது ஏன்டா இவ்வளோ பழைய பைக் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னான், அதோட அருமைலாம் உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓட்டி அதோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பெயிண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்துட்டு பைக் கூட வந்த பெயிண்ட் கலர் கிடையாது, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக RX100ல் வந்து ஃபேமஸானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் ரெட் மாதிரி இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸான கலரு RX100ல். நெக்ஸ்ட் இதோட பேக் சைடு பற்றி பார்த்தோம்னா, இந்த ஒரு டப்பா லைட் வந்துட்டு அப்போ வந்த வண்டிஸ் எல்லாத்துக்குமே நிறைய இருந்துச்சு. இந்த டப்பா டேஞ்சர் லைட்டு லைக் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பான இண்டிகேட்டர்ஸ்.
இனிமேல் அதோட லுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சீட் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஒரு நேரோ ஸ்ட்ரைட் சீட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. பட் ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஓகே, ட்ராவலுக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பைக்கில் வந்து உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பைக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தர அளவுக்குமே வந்துட்டு பெட்ரோல் டேங்காக இருக்கட்டும், சீட்ஸோட விட்தாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சின்னது தான். என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பசங்கனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது சைஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து வட சென்னை படத்துலேயே பார்த்துருப்பீங்க. லைக் ஒரு படத்தில் தனுஷ் போட வரும்போது இங்கேருந்தால் கத்தி எடுப்பாப்புல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரலாம், ஸ்பீடோமீட்டர் சைடுக்கு வரலாம். இதில் டேக்கோமீட்ரு பெரிய பெரிய இதெல்லாம் இல்லாமல் எதுவுமே இல்லைனாலும் ஓகே, அந்த டைமில் வந்துட்டு ஸ்பீடோமீட்டர்ஸ் வித் இது வந்துட்டு அவங்களே ஒட்டி வச்ச ஒரு கியர் இண்டிகேட்டர் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் மீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வெளியே கொடுத்துட்டாங்க. நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது அண்ட் ஹை பீம் இண்டிகேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் கீ வரணும், பட் இருந்தாலும் சில ஆல்டர்னேட் செட்டப்காக கீ ஹோல்ஸ் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஓகே இங்கே ஹேண்டில் பாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய டைப்பான ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஹார்ன் வந்து குட்டி பட்டன் டைப்பில் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது அமுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு தெரியும், பழைய ஸ்ப்ளெண்டர் இதிலலாம் வரும் இந்த மாதிரி ஒரு மேலே ஏற்றி இருக்க லைட் இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அப்புறம் முன்னாடி சைடு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஃபேஸான ஒரு ஹெட்லைட்ஸு. இப்போது நான் பார்க்குற நிறையா பைக்கில் வந்துட்டு இதை ஆல்டர்னேட் பண்ணி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. இன்னுமே லுக்கு நல்லா இருக்குது, பட் இந்த லுக்குமே நல்லா தான் இருக்குது. அந்த பைக்கு ஓட்டிட்டு தான் வரும்போது இருந்தாலுமே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த சவுண்டில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு அந்த சவுண்ட் செக்ஷனே உங்களுக்கு நான் தனியாக போட்டு காட்டுறேன். அண்ட் பைக்கை ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். ஓகே கைஸ், வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். நியூட்ரல் போட்டு நியூட்ரல்னால் ஃபஸ்ட்டு கீழே வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிக்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் சவுண்டு நிறையா வரும், சவுண்டு தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னேன். ஆனால் சவுண்டு எந்த அளவுக்கு வருதோ அதை விட 1 இன்ச் அதிகமாக புகையே வரும். ஓகே, அப்புறம் இதில் இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, நம்ம லைக் வெறும் பெட்ரோல் மட்டும் போட முடியாது இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் அடிக்கணும்னா 2 ஆயில் இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு இன்ஜினில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும், இன்ஜினில் ப்ராப்ளம்ஸும் வராது. ஏன்னா அந்த டைப் ஆஃப் இன்ஜின் இது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கம்பல்சரியாக ஆயில் போட்டே ஆகணும் இன்ஜின் பொறுத்தளவுக்கு. ஒரு ஆயில் வந்து 20 ml ரேஞ்ச் வரும். நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா 40 ml ஆயில் போடணும், அதாவது 2 ஆயில் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், பைக் ஓட்டி பார்த்தேன். உண்மையாக சொல்லணுன்னா லைக் ஃபஸ்ட்டு கியர் போட்டு த்ராட்டில் முறுக்குனவனையுமே வந்துட்டு ஒரு பிக்கப் கிடச்ச ஒரு எனர்ஜி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் அந்த சவுண்டுக்கும் அந்த பிக்கப் லெவலுக்குமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நான் ஓட்டி பார்த்தது வந்துட்டு லைக் டாப் ஸ்பீடு வந்து 90 km/h போச்சு. ஒரு நல்ல கண்டிஷன், ஒரு நல்ல குட் கண்டிஷனில் இருக்க பைக்கு மின்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 110 போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து 80,000க்கு எடுத்திருக்கான். 80,000க்கு எனக்கு இன்னும் மோசம்னு எனக்கு தோணலை. பிகாஸ் அந்த ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு பைக்கு அப்படிங்கும் போது வந்து கலெக்டபுள்ஸ் ஆயிரும். ஸோ 80,000 ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, மைலேஜ் வந்து பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா 100cc பைக் தான், இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அதோட பிக்கப் அப்படின்ற ஒரு காரணத்தினால் இது என்ன ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துமே மைலேஜ் வந்து ஒரு 25 km தான் கிடைக்கிது. அப்படிங்கும் போது பைக்கில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக். அது ஒரு 25 km தான் தரும் அப்படிங்கும் போது பெரிய ட்ராபேக். மற்றபடி இட்ஸ் ஃபைன் ஃபார் 80,000 அண்ட் இட்ஸ் ஒர்த் ஃபார் இட். Duh.